காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் செயல்பட்டு வரும் பிளஸிங் பள்ளி மாணவ மாணவிகள் உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி சைக்கிள் பேரணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு பழைய பேருந்தத்தில் தொடங்கிய அரசு பேரணி அரசு மருத்துவமனை வளாகத்தில் நிறைவடைந்தது. இந்த பேரணி அரிமா சங்க நிர்வாகி அன்பு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சைக்கிளில் பேரணியாக சென்று பிளஸிங் பள்ளி மாணவ மாணவிகள் உடல் உறுப்பு தானம் குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருக்கழிக்குன்றத்திலே இந்த உறுப்புதான விழிப்புணர்வு ஊர்வலத்தை நம்முடைய மாணவன் முதல் உறுப்பு தானத்தை கொடுத்த விஜேந்திரன் மாணவனுடைய தந்தையார் டாக்டர் அசோகன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த ஊர்வலம் இன்றைய தினம் செங்கல்பட்டு நகரிலே பழைய பஸ் ஸ்டாண்ட் நிலையத்திலே முடிவடைந்தது. இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே நடக்கின்ற மூளைச்சாவுகள் எல்லாம் அந்த மக்களே முன்வந்து கொடுக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்ற சொன்னால் இந்த திருக்கழிக்குன்றம் மாணவனுடைய ஜிதேந்திரனுடைய உறுப்பு தானனுடைய முதல் அடிப்படையாகும். பிளஸிங் ஸ்கூல் மற்றும் அரிமா சங்கத்தின் மூலமாக இந்த ஆர்கன் டொனேஷன் சைக்கிள் ரேலியை நாங்கள் திருக்கழிக்குன்றத்திலிருந்து தொடங்கி செங்கல்பட்டு பஸ் வந்து முடித்தோம். இதில் 120 மாணவர்கள் பங்கேற்றார்கள். இந்த விழிப்புணர்வு எதற்கென்றால் பல உயிர்களை காப்பாற்றுவது இந்த உறுப்பு தானம் என்பது. அந்த உறுப்பு தானத்தை பொதுமக்களிடம் ஒரு பயமின்றி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு ரேலி நடத்தப்பட்டது.